ஆழ்வாருக்கு அந்த எம்பெருமான் அனுபவம் கிடைத்து விட்டது. குவலயா பீடத்தை எப்படி ஒழித்தான் என்பதல்ல இவருடைய வேலை. ஆகையாலே மதம் மிக்க கொலையானை மறுப்பு ஒசித்தான். அவனுக்கு விரோதிகளை போக்குவதிலே தொடர்பு, நமக்கு பகவத் அனுபவத்திலே தொடர்பு. புரியுதா? நம்ம விரோதிகளை போக்க வேண்டியது. நான் தர்மம் பண்றேன், புண்ணியம் பண்றேன், விரோதிகளை போக்கிக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிச்சா 100 பேர் வந்திருப்பா. முதல் வீச்சில 100 ரூபா கொடுப்பான். 50 பேர் ஆனோன்னு கொஞ்சம் குறையறாப்புல இருக்கும். 30 சாம்பான். அதுக்கப்புறம் 48 பேருக்கு முடிஞ்சிடும். 2 பேருக்கு இன்னொரு நாள் பார்க்கலாமா? இதுதானே உலகத்து இயல்பு. இங்கே எப்படின்னு கேட்டா, ஆழ்வார் அனுபவத்திலே நோக்காக இருக்கிறார். அனுபவ விரோதிகளை முற்றிலுமாக ஒன்று மிச்சம் வைக்காம அழித்து தருகிற ரட்சகத்துவம் யாருது? எம்பெருமானுடையது. அப்பேற்பட்டவனுடைய குறை கடல்கள் குறுகினம், அதாவது எம்பெருமான் திருவடிகளிலே அணிந்துள்ள ஆபரணங்களின் ஒலி காதில் படுகிறது. ஏன்னா இவர் ஏற்கனவே என்ன பிரார்த்தித்தார்? தடந்தாமரை வைக்க கூவிக்கொள்ளும் காலமின்னும் குருவாதோ, உன் திருவடிகளுக்கு என்ன அழைச்சிண்டு போறால் நெருங்காதா அப்படின்னு இவர் பிரார்த்தித்தபடியினாலே நெருங்கினேன் என்று திருவடியிலிட்ட சதங்கை ஒலித்து காட்டுகிறது. அஞ்சாதே, வந்துட்டே என்று காட்டுகிறது. குறை ஒலிக்கின்ற கடல்கள் குறுகினம் என்று இந்த பாட்டிலே லாபத்தை சொல்றார். பாட்ட செய் தலை மேல தாளிணைகள் தாமரை கண் என்னம்மான் நிலை பேரான் என் நெஞ்சத்து எப்பொழுதும் எம்பெருமான் மலை மாடத்து அரவணமேல் வாட்டாற்றான் மதம் மிக்க கொலையான மறுப்பொசித்த குறை கழல்கள் குறுகினமே. குறைகழல்கள் குறுகினம் நம் கோவிந்தன் குடிகொண்டான். திரை கடல் புடைசூழ் தென்னாட்டு திலதமன்னா வரை மணிமாட வாட்டாற்றான் மலரடி மேல் விரை நருந்துளவம் மெய் நின்று கமழுமே. கண்ணனும் பெருமான் தம்மையே ஆழ்வாரான தனக்கு குடியிருப்பாக கொண்டான். அப்படி குடிகொண்டதனாலே அலைத்திரட்சியை உடைய கடலோசை புடை சூழப்பட்டு தென்னாட்டுக்கு திலகம் போன்று இருப்பதாய் மலைகள் திரள் விழுந்தார் போல, மலைகளின் கூட்டங்கள் விழுந்தார் போன்ற மணிமாடங்களை உடையதான
திருவாட்டாற்று எழுந்தருளி இருக்கும் எம்பெருமானுடைய திருவடி தாமரைகளின் மீது சாத்தின பரிமளம் திரண்டு கமழ்கின்ற திருத்துழாயானது என் உடம்பிலே நிலை நின்று வாசனை வீசிற்று என்கிறார் இந்த பாட்டிலே. குருகினம் என்கிற இது பெருமானை நெருங்கி விட்டேன்னு சொல்றாரு. இதை எதை கொண்டு அறிவது அப்படின்னு கேள்வி. பார்க்கலாகாதோ என் உடம்பை முகந்து திரு அந்துளசி மனம் நாரவில்லையோ. என் உடம்ப மோந்து பார்த்தாலே திருத்துழாய் நறுமணம் வீசுமே. அதிலிருந்தே குருகினம் அந்த எம்பெருமானை நெருங்கி விட்டோம் என்பது தேரவில்லையாங்கிறார். கீழ் 8 குட்டநாட்டு திருப்புலியூர் எம்பெருமானுடைய திருவருள் தமக்கு பலித்தபடியை தோழி பேச்சாலே வெளியிடும் அளவில் அன்றி மற்றொரு உபாயமன் இவை அந்தந்துழாய் கமழ்கள். இவன் மேனியிலே அழகிய வாசனையுடைய குளிர்ந்த துழாய் மலரின் வாசனை வீசுகிறதுன்னா இதுக்கு என்ன காரணம்? அந்த எம்பெருமான் இவளை அணைத்துக் கொண்டான் என்பது தேரவில்லையா என்று திருத்துழாய் பரிமளம் திருமேனியிலே கமழ்வதையிட்டு நிரூபித்தார் ஆழ்வார். இப்போது திருவாட்டாற்று எம்பெருமானுடைய திரு அருள் பலித்தபடியையும் இந்த நிரூபகத்தையிட்டே தம்வாயாலேயே பேசுகிறார். இதிலே குறை கடல்கள் குருகினம், குறை கடல்கள் குருகினமே என்றார் கீழ்ப்பாட்டின் இறுதியிலே. அது மெய்யே என்பதற்காக மீண்டும் இப்பாட்டில் தொடக்கத்தில் குறைகள் குருகினம் என்கிறார். அதாவது நெருங்கிவிட்டது என்பதை பற்ற சொல்லுகிறேனே தவிர வேறல்ல. கிட்டினோம், புரியுதா? அவனை நாம் நணுகிவிட்டோம், அவனை அடைந்து விட்டோம் என்பதுதான் இங்கு பொருள். அவ்வாறு நம் கோவிந்தன், நம்முடைய கோவிந்தன். இதுல நம் என்று சொல்வதற்கு என்ன கருத்துன்னா, அடியார்களுக்கு செல்வமாக பாராட்டப்பட வேண்டிய ஸ்ரீகிருஷ்ணன், அடியார்களுக்கு செல்வமாக பாராட்டப்பட வேண்டிய கிருஷ்ணன்கிறத நம்ம கோவிந்தன். நம்ம கோவிந்தன்னா அந்த அன்பின் மிகுதியாலே அடியார்கள் சொல்லுகிற வாக்கியம்தானே. ஆக அடியார்களாலே செல்வம், எது செல்வம்? நம்ம ஈட்டுவதா? நிதியினை, பவளத்தூணை, நெறிமையால் நினைய வல்லார் கதியினை, கஞ்சன் மாள கண்டு முன் அண்டமாளும் மதியினை மாலை வாழ்த்தி என்று குறுந்தாண்டவத்திலே திருமங்கவண்ணன் அருளை செய்தார். இந்த ஆழ்வாரே அந்த எம்பெருமானை நிதி என்றுதானே அனுபவித்தார். ஆகையாலே அடியார்களுக்கு எது செல்வம்? இந்த சம்பாதிக்கிற செல்வம் எல்லாம் நம்ம விட்டு செல்வோம் செல்வோம் என்று போவதற்கு தயாராக இருக்கும். அது செல்வம்.
அந்த எம்பெருமானாகிற செல்வம் இவனை விட்டு போகாது. ஆகையினாலே நம் கோவிந்தன், நம்முடைய செல்வமான கோவிந்தன், அந்த கோவிந்தன் குடிகொண்டான். அதாவது பசுக்களோடும் கலந்து பரிமாறி கோவிந்தன் என்று பெயர் படைத்த பெருமான் சேஷ சயனத்தோடும் திருப்பார்கடலோடும் பத்மாசனியான பெரிய பிராட்டியாரோடும் தன் நெஞ்சிலே குடி புகுந்தான் என்று பெரியாழ்வார் அருளி செய்தது போல பரிஜன பரிவாக சமேதனாய் வந்து திருவாய்ப்பாடியிலே 5 லட்சம் குடியோடும் வந்து என் நெஞ்சிலே குடிகொண்டான். எல்லாரையும் அழைச்சின்னு வந்துட்டான். நல்ல இதுவரைக்கும் நம்ம வாழ்ந்த வீட்டை விட நல்ல வீடு ஒண்ணு இருக்கு. தரபூர மொசைக்கு தான் நழுவு வந்து காலை ஒடிச்சுக்கிறதுக்கு மொசைக்கு தான். அவ்வளவு அருமையான வீடு அப்படின்னாரா. உடனே 5 லட்சம் பெண்களும் எம்பெருமானிடத்துல அந்த இடம் எதுன்னு ஆழ்வாருடைய ஆத்மா அணு அளவினதாயிற்று. அதுக்குள்ள இத்தனை பேர் நுழைய முடியுமான்னா ஆத்மா அணு, இவன் அணோரணியான், அணுவில் அணு. ஆறு எம்பெருமான் அவமானா இருக்கலாம். அவன் இந்த பெண்கள்லாம் எப்படின்னா தன்னை ஒக்க அருள் செய்வன், தன்னை போலவே இவர்களையும் சுருக்கி ஆழ்வார் அந்த திருவுள்ளத்துல குடிபுகுந்து இன்னும் 10 லட்சம் பேர் உள்ளே நுழைய இடமிருக்கும் திருவுள்ளம். யாருடையது? ஆழ்வாருடைய திருவுள்ளம். 6 வேணா நுழையலாம். ஆனா ஒரு கண்டிஷன் தான், பாஸ்போர்ட் வேணும். என்ன பாஸ்போர்ட்? அடியேன் ஸ்ரீ வைஷ்ணவன், இதர தெய்வ சம்பந்தமில்லை என்கிற பாஸ்போர்ட் இருந்தாதான் நுழையலாமே தவிர ஒன்னையும் அதுவரையும் இவனுக்கெல்லாம் அங்கே நுழைவதற்கு இடமில்லை. ஸ்ரீ வைஷ்ணவனாய் சமாசிரயணம் பண்ணப்பட்டவனாய் ஆச்சாரிய சம்பந்தமுடையவனாய் திருவாய்மொழி கேட்டவனாய் இருப்பவனுக்கே அங்கு இடமுண்டே தவிர ஏன் சமாசிரயணம் பண்ணலன்னா மோட்சம் கிடைக்காதோ? கிடைக்காது. மறுபிறவிய கொடுத்து சமாசிரயணம் பண்ண வச்சுதான் அழைச்சிட்டு போவான். அந்த வெளிநாட்டுக்கு போகணும்னா விசா ஒன்றுக்கு, இன்னும் என்ன ஒன்றுக்கு பாஸ்போர்ட் ஒன்றுக்கு. அதெல்லாம் இல்லாத அமெரிக்கா நட்பு நாடு. கேடுகட்ட காலம் நமக்கு இந்த புத்தி. அமெரிக்கா நல்ல நாடு அப்படின்னு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு போனோம்னா உள்ள விடுவானா? இந்த அனுமதி பத்திரம் தேவை. அதனால எம்பெருமானிடத்துல நான் பக்தியோட இருக்க வைகுண்டம் போறேன்னா அப்பா சமாசேனுங்கிற பாஸ்போர்ட் இருக்கா, ஆச்சாரிய சம்பந்தம்ங்கிற விசா இருக்கா அப்படின்னு கேட்டுதான் உள்ள விடுவான் இல்லையா? பார்த்த குருவின் அளவில் பக்தியின்றி சீர்த்தமிகு ஞானமெல்லாம் சேர்ந்தாலும் நான் பல காலக்ஷேபம் கேட்டு ஞானம் அடைந்திருக்கிறேன்னா உனக்கு மோட்சம் இல்லைன்றான். பின்னே ஞானத்தோட
ஆச்சாரிய சம்பந்தம் வேணும். ஆச்சாரியனுடைய அனுகிரகம் இல்லைன்னா அந்த ஆச்சாரியன் எப்படிங்கிற நினைக்காதுங்க. ஒரு குரு என்ன பண்ணார், தன்னுடைய 10 சிஷ்யர்களை அழைச்சிண்டு நதிக்கரைக்கு போனார். நதிக்கரைக்கு அக்கறையில நிறைய தர்ப்பம், எது தர்ப்பம் ஆவணி மாவட்டம் வரப்போறதுனால பசங்களே போய் நீங்க தர்ப்பம் பறிச்சுன்னு வாங்கன்னு இக்கரையிலேயே இவர் உட்கார்ந்துட்டார். ஆச்சாரியன். இந்த பசங்க போனா போய் அக்கறை ஏறி தர்ப்பத்தை 10 ஆவணி மாவட்டத்துக்கு தேவையான தர்ப்பம் அவ்வளவையும் பறிச்சு ஆச்சாரியன்கிட்ட கொண்டு ஒப்பிச்சான். பார்த்தார், ஏண்டா வெள்ளம் தலைக்கு மேல போறது, எப்படிதான் அக்கறைக்கு போனேன், எப்படிதான் திரும்பி வந்தேன்னா ஆச்சாரியன் திருவடியே தத்துவம் என்று நினைச்சோம். தேவரீர் திருவடிகள் அடியோங்களை அங்கு கொண்டு சேர்த்தது, திருப்பி கொண்டு வந்ததுன்னா அப்படியா, என் திருவடிக்கு அவ்வளவு பெருமையா, எனக்கே தெரியலையே, நான் இறங்கி பார்க்கிறேன் அப்படின்னு இறங்கினார். ஆச்சாரியனுக்கு சரமகைங்கரியம் புரியுதா, அது நடந்தது. இவனுடைய விசுவாசம்தான் இவனை கொண்டு செலுத்துகிறதே தவிர, அதுதான் ஆச்சாரிய சம்பந்தம் வேணும். துவாரகையிலிருந்து பெருமாள் வெளியில கிளம்புறார். அப்போ துவாரபாலகால பார்த்து, நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும், நீங்க யாரு வந்தாலும் உள்ள விடாதுங்க துவாரகைக்குள்ள. ஆனா சக்கராங்கிதாக பிரவேஷ்டவ்யாக யாவது அகமனம் மமன் ஹரிவம்சம் சொல்லுகிறது. எவனுடைய தோள்களிலே சக்கர சங்க அடையாளம் இருக்கிறதோ அவர்களை உள்ளே விடு. யாரு? எம்பெருமானே சொல்றான், இது இருக்கணும், இது இருந்து என்ன அக்கிரமமானா பண்ணலாமா அப்படின்னு அது இன்னும் பாவம். எம்பெருமான துணை கொண்டு அக்கிரமம் பண்ற. ஆகையினாலே அந்த மோட்சம் உண்டு, அதுக்கு அனுபவத்தை இங்கேயே வச்சுடுறான். காலட்சேபம் வரணும்னு ஆசை சுவாமி, ஒரு நிமிஷம் விடாத இருமது சுவாமி, வரவாளுக்கெல்லாம் இடைஞ்சலாகும் சுவாமி, ஏண்டா இதே சினிமாவுக்கு போறோம் இருமல் வரல. அது காரணம் என்னன்னா இந்த பாபம் தான். மறுபடியும் பகவானை கேட்க விடாது. பகவானை ஏண்டா பெருமாள் பெரிய தேவடி வாகனண்டா வரப்படாதா, கால் ரெண்டும் முழங்காலுக்கே தொஞ்சி போச்சு சுவாமி, என்னால் நடக்க முடியலையே. அட உங்க வீதியில வருவதா சேமிக்கப்படாதா, 2 கையும் விலவனுக்கு போச்சு. இதெல்லாம் பாபானுபவம். இந்த நோய்கள்லாம் எதனால வருது? பாவத்தினால வருதே தவிர. இப்ப புதுசா மருந்து கண்டுபிடிச்சுட்டான். அந்த மருந்துனால தற்காலிகமாக நோயை போக்கிக்கலாமே தவிர மிச்சம் இருக்கிற வினைக்கு அடுத்த பிறகு எடுத்தாகும். வியாதி பாட்டுக்கு இருக்கட்டும், ஏதோ விருந்து வந்திருக்கு அப்படி அது பாட்டுக்கு உடம்புல இருக்கட்டுமே அப்படின்னு பகவத் சிந்தனை பண்ணான்னா இவனுக்கு அதுவே மருந்து. இவனை இருத்தி வைக்கும், இவனை அங்க கொண்டு போய் நிறுவி வைக்கும். புரியுதா? வியாதி வருது. சில பேருக்கு வியாதி சொல்லிட்டு மருந்துகள் நிறைய சாப்பிட்றதே ஒரு பெருமை. அது 4 பேருக்கு சொல்லிக்கிறது, எனக்கு சாமானிய வியாதியா, ஹார்ட் அட்டாக்கு, சுகர் கூட சொல்லல, சுகர் இப்படி வியாதியை சொல்லிக்கிறது ஒரு பெருமையா? எம்பெருமான அனுபவம். நான் இன்னைக்கு திருவாட்டாறு சேவிச்சேன், நான் இன்னைக்கு திருவரங்கம் சேவிச்சேன்னு சொன்னா அது பெருமை. இன்னைக்கு கேசவா மாதவான்னு 100 தடவை சொன்னேன் அப்படின்னா அது பெருமை. பாத்தியா என்ன பார்க்காத மாதிரி பெரிய என்ன மாமி
தினம் பார்க்கிற மாமி தானே, உங்களை நான் பார்க்காத போனா என்ன, இன்னைக்கு புதுசா பாரு எங்க ஆத்துக்காரர் வாங்கி கொடுத்தார், வேற யாராலும் வாங்கி கொடுப்பா சங்கிலி. இத காட்டுறதுலயும் பெருமை பேசுறதுலயும் தான் பொழுது போறதே தவிர வாட்டாற்றான் அடிவணங்க இல்லையே. சம்சார மறுபாந்தாரண்டா இது. சம்சாரமாகிற நீர்ப்பசையற்ற பாலைவனம். இதுல ஏதோ சாரம் இருக்குன்னு நினைக்கிறேன். கிம் சாரம்? எது சாரம்? ஒரு சாரம் இல்லை. காத்தால சாப்பிடுற காப்பி தான். அதுலயும் ஃபர்ஸ்ட் டிகாஷன்ல கெட்டியா அவ கலந்து சாப்பிட்டு துளி வெந்நீர் விட்டு நம்ம கொடுப்பான் போனா பொருள். அதுக்கப்புறம் மாமனார் மாமியாருக்கு 4ஆம் தடவையா தீர்த்தம் சேர்த்து. புரியுதா? இதெல்லாம் எங்க பார்த்தீர்னா அவன் வீட்டிலேயே அவன் பார்க்க வேண்டியதான். நல்ல வேலை எங்க அம்மா எங்க அப்பா 2 பேரும் எனக்கு மனைவி வரத்துக்கு முன்னாலேயே போய் சேர்ந்துதான் அவ பண்ண புண்ணியம் இல்லையா? இப்படின்னா கிடைக்கும். நிஜமாவே அப்படியான்னா உங்களை தின்னா கோபம் வருமே அப்படிங்கிறதுனால சொன்னேனே தவிர எங்க ஆத்துல காஃபி எல்லாருக்கும் ஒரே மாதிரி தீர்த்தமாத்தான் இருக்கும். புரியுதா? உரை கடல் கூடல் தென்னாட்டத்திலதமன்ன வரை குழு மணிமாட வாட்டாற்றான் என்கிறார். அலை மிகுந்திருந்துள்ள கடலாலே சுற்றிலும் சூழப்பட்டதாய் தென்னாட்டுக்கே ஒரு திலகம் போலேயாய் மலைகள் நெருங்க வைத்தார் போலே மணிமயமான மாடங்களை உடையதான திருவாட்டாற்றை தனக்கு என்றுமே வீற்றிருக்கிற சபையாக எண்ணுகிற சர்வேஸ்வரனுடைய திருவாட்டாறு. அதே விரை மலரடி மேல் நருந்துளவம். அந்த எம்பெருமானுடைய திருவடி மேல என்ன கிடக்கு? நருந்துளவம். அதாவது செவ்வி, அழகு, குளிர்ச்சி, அதனுடைய தன்மை, பரிமளம், வாசனை இவைகளையும் உடைத்தான திருவடிகளின் மேலே. எதுக்கு பரிமளம்? திருவடிகளுக்கு. அதுல படுறதுனால துளசிக்கு அந்த பரிமளம் ஏறுகிறதுங்கிறார். ஆக அப்படிப்பட்ட திருத்துவாயானது மெய் நின்று கமழுமே என் உடம்பு இடையராது திருத்துவாய் மனம் கமழ்கின்றது. அதுல இருந்து எம்பெருமானுடைய சேர்க்கை பராங்குஜ நாயகிக்கு ஏற்பட்டு விட்டதுன்னு தெரியலையோ? திருத்துவாய் வாசனை தான் வரணும். அன்று மற்றோர் உபாயவன் இவள் அந்தந்துவாய் கமழ்கள் என்று தோழி சொன்னாள். இந்த பொன் மேல திருத்துவாய் வாசனை வருது, வேற என்ன நினைக்க முடியும் என்று தோழி சொல்லினும் வெறிகொள் துவாய் மலர்நாரும் என்று தாய் சொல்லுகிறாய். என் மகள் மேல திருத்துவாய் நாறுகிறது என்றும் சொல்லி வந்தார்கள் இதுவரையிலும். இப்பொழுது தன்வாயாலே தானே சொல்லுகிறாள். என் உடம்புல திருத்துவாய் வாசனை வருதுன்னு நாயகியே சொல்லிக் கொள்ளுகிறாள். அந்த நிலைன்னா எம்பெருமான் மோட்சத்துக்கு ஆழ்வார் அழைச்சிட்டு போறதுக்கு தோளோடு தோள் ஒட்டுகிற நிலைக்கு வந்து விட்டான்.
என்பதுதானே பொருள் மெய் நின்று கமழுமே. என் வார்த்தை அறிய வேணுமாகில் நான் சொல்றத நீங்க நம்பல அப்படின்னு நினைச்சேன்னா என் உடம்பை மோந்து பார்க்க மாட்டீர்களோ. என் உடம்பை மோந்து பாருங்க, அப்ப தெரியும் என் உடம்புல என்ன வாசனை வருது. சில பேர் நான் ஒத்துக்கிறேன்ப்பா உன் உடம்பெல்லாம் நான் மோந்து பார்க்கிறேன் வேண்டான்னா அதனுடைய வாசனை ஏற்கனவே தெரியும். காலங்காத்தால அதை மோந்து பார்த்துட்டு எதுவுமே வேண்டாத போடும். அப்படி அல்ல, உங்களுக்கு ஆழ்வார் திருமேனியிலே எம்பெருமான் திருவுடம்பில் சாத்தின திருத்துழாய் மனம் வீசுகிறது என்பதிலே ஐயம் இருக்குமானால் நீங்கள் என்னுடைய உடம்பை மோந்து பாருங்கள் என்கிறார். மெய் நின்று மெய்ன உடம்பு மெய் நின்று கமழுமே என்று இந்த பாட்டிலே கூறுகிறார். பாட்டசை குறைகழல்கள் குருகினம் நம் கோவிந்தன் குடிகொண்டான் விரைகு நிறையே குழுவு கடல் புடைசூர் தென்னாட்டு திலதமன்னா வரை குழு மணிமாட வாட்டாற்றான் மலரடி மேல் நிறை குழு நருந்துளவம் மெய் நின்று கமழுமே மெய் நின்று கமழுதுளவ விரையறு திருமுடியன் கை நின்ற சக்கரத்தன் கருவிடம் பொருது புனல் மை நின்ற வரவோனும் திருவுருவாட்டார்க்கு என் நன்றி செய்தேனோ என் நெஞ்சில் திகழ்வதுவே என்கிறார். திருவேணியிலே நிலைத்து நின்று கமழ்கின்ற திருத்துழாயிலுடைய பரிமளம் மிக பெற்ற திருமுடியை உடையவனாய் திருவுள்ளம் நினைத்த இடத்தே சென்று போரை நடத்தி உடனே திருக்கையிலே வந்து சேர்கிற திருவாழி படையை உடையனாய். இந்த எம்பெருமானுக்கு சிறப்புகள் புனலையும் அஞ்சனத்தையும் மலையையும் ஒத்திருக்கின்ற திருவுருவத்தை உடையனான திருவாட்டாற்று எம்பெருமானுக்கு நான் என்ன நன்மை செய்தேன் என்று எண்ணிக்கொண்டோ அவன் என் நெஞ்சில் விளங்குகிறானோ. நெஞ்சில வந்து அவன் விளங்குவதற்கு நான் என்ன புண்ணியம் பண்ணேன்? பைத்திய பெருமாள் ஏதோ புண்ணியம் இருக்கிறதா நினைச்சுன்னு உள்ள வந்துட்டாரு. கேவலம் மிருக கிருபையை தவிர இவன் பண்ணினது எதுவுமே இல்லை. எம்பெருமான் அருளுக்கு காரணம் அவனுடைய அருள் கொண்டு வரப்படுகிறான். ஈன்ற தாய்க்கு பால் பெருகினார், அந்த ஸ்தனம் கடுக்கும். அதை குழந்தை பருகி அது வேறு நிரம்புறதோ இல்லையோ தன்னுடைய கடுப்பு தீர்ந்தது என்று தாய் மகிழ்வது போல சேதனமாகிற இந்த குழந்தைக்கு அது மேல் மேலே பெருகி வந்து அதனாலே உபதிரவம் பண்ண இவன் கொஞ்சம் அருளை வாங்கி நமக்கு நன்மை செய்தானே என்று கருதுகிற பெருமாள்.
இவனுக்கு நாம செஞ்சோம் நினைக்கல. இவனாலே என்னுடைய புண் தீர்ந்தது. உதாரா சர்வயேவைதே அர்ஜுனா, என்கிட்ட 4 விதமானவர்கள் வருகிறார்கள். புதிதாக செல்வம் சேர வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், இழந்த செல்வத்தை திரும்ப பெற வேண்டும் என்ற ஆசையுடையவர்கள், ஆத்மாவை அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணமுடையவர்கள், என்னையே அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணமுடையவர்கள். ஆர்த்தகா ஜிக்ஞாசு அர்த்தார்த்தி ஞானீச்ச பரத ரிஷபான்னு கீதையிலே எம்பெருமான் அருளினார். இதிலே எதையாவது விரும்பினா கூட அவளெல்லாம் வள்ளல்கள் அப்படின்னா எம்பெருமான் கொடுப்பவனைத்தான் வள்ளல்னு சொல்லுவா, வாங்கிக்கிறவன வள்ளல்னு யாராவது சொல்லுவாளா? இப்படி சொல்றானே கண்ணன்னா, என்னிடம் உள்ள அருள் பெருகுகிற அருளிலே கொஞ்சம் பெற்றுக்கொண்டு என் வலியை குறைத்த வள்ளல்கள். அது எம்பெருமான் கொண்டாடுறான். ஐயா, நீ எதவனா கேடு, அதையாவது கேட்டானே, கேட்க வேண்டியவன் இடத்துல கேட்டானே. காடு வாங்கி தெரியாதா, அவன் தருவனா இவன் தருவனான்னு தேவதாந்திரங்கள் காலில் எல்லாம் போய் விழுந்து, அப்பா உன்னோட சேர்ந்து நானும் அழுதுன்றிருக்கேன், எனக்கு வழி இல்லைன்னு அவன் இவனோட கட்டின்றாள். இதுவெல்லாம் போகாது. பிராப்த சேஷியான சர்வேஸ்வரனிடத்திலே கேட்க பெற்றானே, இது என்னுடைய பாக்கியம். ஆறு என்னடா இருக்கு அந்த தேவதைகள்கிட்ட? காணிலும் ஒரு போலார் செவிக்கினாத கீர்த்தியார் பேணிலும் வரந்தரும் எடுக்கிலாத தேவர்கள் ஆனதென்றடைந்து என்கிறார் ஆழ்வார். காணிலும் ஒரு போலார், அட பார்க்கறதுக்காவது பெருமாள் இனிய காட்சியை உடையவராக இருக்கிறார் இல்லையா? கஸ்தூரி கலிதோத்வகுன்றதிலகம் கர்ணாந்தலோலட்சணம் முக்தஸ்மேர மனோகராதரதலம் முக்தாகிரீட்டோஜ்வலம் பஷ்யன் மனச பஷ்யதோ அரருஜ பர்யாய பங்கேருவம் ஸ்ரீரங்காதிபதே கதானுவதனம் சேவேய பூயோப்பியகம் பட்டர். திருக்கோட்டியூர்ல நம்பெருமாளை பிரிஞ்சு இருந்தவர் மறுபடியும் அந்த பெரிய பெருமாளே அடியேனுக்கு சேமிக்கும் நாள் என்னாளோ என்னாளோ, இதே சிந்தனையில சொன்ன வார்த்தை இது. அந்த பெருமாள் எப்படி இருப்பார்? கஸ்தூரி கலித உத்வகுன்ற திலகம். நீங்க போய் சேவிச்சாலே தெரியும், அவ்வளவு அழகனாக ஆபரணத்துக்கு அழகு கொடுக்கும் பெருமாளாக. இவன் திருவேணியில விழுந்து இவனுக்கு அழகில்லை, ஆபரணங்கள் நிறம் பெறுகின்றன. அப்படிப்பட்ட திருவேணி அவைய பேர்னா வெந்தார் என்பும் சுடுநீரும் தோஷி. வெந்து போனவர்கள் எலும்பையும் சுடுகாட்டு சாம்பலையும் பூசிக்கொண்டு அப்படி வந்தான்னா அவன் பார்க்கறதுக்கு அழகனாவா இருப்பான்? காணிலும் ஒரு போலார், கேட்கிற காதுகளுக்கு இனிமையான வரலாறு எம்பெருமானுக்கு உண்டு. ரொம்ப பக்தன் அவன். பெருமானே உனக்கு என்ன வேணும்னா, உனக்கு ஒரே பிள்ளை இல்லையா, அதை கறி சமைத்துத்தான்.
செவிக்கினாத கீர்த்தியர். சரி, பேணி எப்படி வேணா இருக்கட்டும், பேணிலும் அவன் திருவடியில போய் நாம் வணங்கி இருந்தாலும் என்னடா வேணும்னு கேட்பான். மோட்சம் வேணும்னா வரந்தரும் இடுக்கிலாத தேவர்கள். மோட்சமா அது எங்க இருக்குன்னு எனக்கே தெரியலையேன்னா. பேணிலும் வரந்தரும் மிடுக்கிலாத தேவர்கள். இந்த தேவர்களாலே என்னடா லாபம் கிடைக்கும்? யார் தேவன்? சியப்பதி. நான் சொல்லல, வேதம் சொல்லியதைத்தான் சொல்லுகிறேன். வேதம் தான் நமக்கு பிரமாணம். ஆகையினாலே எம்பெருமான சேவிக்காத இருப்பது தப்பில்லை, புறம்புடுதல் தவறு. ஆத்துக்காரர் அதாவது ஆபீஸ்ல இருந்து வாங்க, காப்பி வச்சிருக்கேன் எடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு அன்பொழுக தினம் கூப்பிடணுமா? அவர் வேற எங்க போறார்? மாற்றி விட்டார். இங்கதானே வரணும். அவரை வேற ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் வேற வீட்டுக்காரன் வந்தா அவனுக்கு மரியாதை கொடுத்து அப்படி வாசக்கட்டில உட்காருங்கன்னு சொல்லி அவர் வந்துருவார் அப்படின்னு இவ உள்ள போடுறாளே, அவ்வளவுதான் அவனுக்கு இவ செய்யலாமே தவிர அங்கே உட்காரு எங்க ஆத்துக்கார் கட்டில் இங்க இருக்கு வாங்க. பேணிலும் வரந்தரும் இடக்கிலாத தேவர்கள் ஆணம் என்றடைந்து. இதை கேட்ட பிறகு தேவதாந்திர ஸ்பர்சம் இருக்குமானால் சில பேருக்கு வருத்தமா இருக்கலாம். நாம் தெய்வம் என்று கொண்டாடுவதை இவர் நிந்திக்கிறார்னு சாஸ்திரங்கள்ல உன்னத சொல்றேன். இல்லாததையே பாடி வச்சாங்களே. ஒரு கண்ணு போடுதான் கிருஷ்ணனுக்கு. ஐயோ ஐயோ ஐயோன்னு 1000 நயனத்தை நல்லவா ஒரு கண்ணு போடுதான். சிவபெருமான் ஒரு தாமரை மலரை கண்ணாக கொடுத்த பிறகு உம்மால கண் பெற்றேன்னு பெருமாள் அவன் திருவடியில விழுந்தானான். கட்டுக்கதை என்ன எப்படி கட்டி வச்சிருக்கான் தெரியுமா? இந்த பெருமாள் இரண்யனை கொண்டுட்டாரா? இரண்யன் சிவபக்தன். எதுல சொல்றது? பாகவதத்துல இருக்கா, விஷ்ணு புராணத்துல இருக்கா, அரியம்சேரத்துல இருக்கா? இதுதான் பிரதானம். அதுலதான் இந்த கதையெல்லாம் இருக்கு. அவன் சிவனையும் சேர்த்து தனக்கு வேலைக்காரனா வச்சுட்டான் அப்படின்னு தான் இருக்கே தவிர பரமசிவபக்தன். அவனை பெருமாள் கொண்டுட்டதுனால சிவன் சரபபட்சியாக உருவெடுத்து பெருமாளையே சாப்பிட பார்த்தாராம். உடனே திருமாமகள் வந்து தாலி பிச்சை கொடுக்கணும். கதை எதுலையா வந்து இருக்கா? அதை பாடுறாங்க. செவியன் விடையேறியோர்க்கு வெண்மதிசூடி கடுடைய சுடலை பொடி பூசி. பவுடர் அதான் கடுடைய சுடலை பொடி பூசி. அப்படி இருக்கிறது என் உள்ளங்கவர்கள் ஏடுடைய மலராய் முனையினாய் பணிந்து ஏத்திய விடுடைய பிரமாபுர வெளிய பெம்மான் ஞான சம்பந்தர்னு ஒருத்தர் பொய்க்கதை. யாருடைய ஞானப்பால்? அவ்வாறு ஜீவாத்மாவை வச்சு அவன் ஞானப்பாலை குடிச்சா இருக்கிற ஞானமும் போடும். இல்லாதவரை எழுதின எடுக்கச்சிய வாயை தரக்கச்சிய திருவாமகள் போய் அவன்கிட்ட என் நாட்டுக்கார் உயிரோட கொடுன்னு பிரார்த்திச்சாலும். விடுற கட்டுக்கதைக்கு அளவு இருக்கணும். ஒன்னுலையும் ஒரு கதையை புகுத்தி
32 ஆகமங்களை சிவன் படைத்தான். ஆகமத்தை பிரமாணமாக கொண்டு எழுந்ததுதான் சைவம், வேத பிரமாணம் அல்ல. அதனாலே வேத பிரமாணம் யாருது? வேதம் அனாதி. அது சொல்றது ஸ்ரீமன் நாராயணன் தான். நம்ம வைதிகர்கள் அல்லவா? வைதிகன்னா வேத வழி வருகிறவர்கள் அர்த்தம். ஆகையினாலே கதையெல்லாம் பெருமாள் ஸ்திரீ வேஷம் போட்டுண்டார். அதை கண்டு இவன் டூயட் பாட ஆரம்பித்தான் சிவன். அவன் பெருமாள்னு தெரியும். இவனை பஸ்மாசுரன் காப்பாற்றுறதுக்காக அவன் பியூட்டிஃபுல் யங் லேடியாக மாறினான். அவன் தான் மாறுதான்னு தெரியும். அவன் மேல அட்வான்ஸ் லவ் யாருக்கு? சிவனுக்கு. இது என்ன கதை? அதன் மூலமா ஒரு குழந்தை பிறந்துதான் ஹரிஹர புத்திரனா. ஆம்பளைக்கும் குழந்தை பிறந்துதான். அதுதான் ஐயோ அப்பனா. ஆமா, இந்த மாதிரி பொய்க்கதைகளை எல்லாம் கட்டினதுனாலதான் பெரியாரே பிறந்தார். இல்லைன்னா அவர் பிறந்திருக்கிறா நியாயமா வேதமார்க்கப்படி நடப்பதை அவர் எதிர்க்கவில்லை. இந்த மாதிரி கதைகள்லாம் துணைஞ்சு பகவானை போய் இழுக்கு பண்ணி இருக்கிறார்கள்னா எவனுக்குத்தான் கோபம் தோணாது? நியாயம்தானே? ஆகையினாலே இவர்கள் ஆணம் என்றடைந்த தேவர் இவர்கள் ரட்சிக்க மாட்டாள்ரா. ரட்சிக்க கூடியவன் ரட்சகன் என்பவன் தான். அவன் பட்சகன், விழுங்கிறவன், சம்மாரகன். அந்த சம்மாரத்தையும் அவனா பண்றானா அவனிடத்திலே அந்தர்யாமியாக இருந்து சர்வேஸ்வரன் தான் பண்றான். அதுக்கு அவனுக்கு தகுதி கிடையாது. இப்ப காலட்சேபம் கேட்கணும்னா உள்ள இருக்கிற பெருமாள் தான் உங்களை தள்ளி விட்டுருக்காருங்க. அந்தர்யாமி தூண்டத்தான் வருகிறீர்களே தவிர எல்லாரும் வரலன்னா அந்தர்யாமி தூண்டல்ல. இவன் இன்னொரு பிறகு வரட்டுன்னு காத்துட்டு இருக்கான் அந்த பாவம் வெளியேற்று. ஆகையினாலே அத்தியன் அந்த எம்பெருமான் அத்தியந்த விலட்சணன். அத்தியந்தான அர்த்தம் மிக 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 இதுக்கு மேல இல்லைன்னு அர்த்தம். அத்தியந்த விலட்சணம்னா உலகில் காண முடியாத வேறுபட்ட சிறப்புகளை உடையவன். யாரு? சர்வேஸ்வரன். அவன் திருவாட்டாற்றிலே வந்து எல்லாருக்கும் சுலபனானான். அரியனான எம்பெருமான் எளியனாகிவிட்டான். அதிலிருந்து என்ன பண்ணா என் ஹிருதயத்திலே வந்து புகுந்து என்ன பண்ணா திருவாட்ட பரமபதத்தில் இருந்ததை விட திருவாட்டாற்றுக்கு வந்த பிறகு நம்ம அழகும் ஒளியும் கூடிற்றுன்னு எம்பெருமான் எண்ணினான். திருவாட்டாற்றை விட்டு ஆழ்வாருடைய நெஞ்சிலே குடி பூந்த பிறகு இன்னும் அழகு கூடிற்று, ஒளி பெருகிற்று என்று எம்பெருமான் நினைக்கிறான். இப்படிப்பட்ட நன்மையை செய்தானே அவன் செஞ்சான். நீர் என்ன நன்மை செய்ய போறீர்? 8:45 நிறுத்த போறேன். அதான் நன்மை. ஆகையினாலே நாளைய தினம் காலையில் வந்து இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே கொஞ்சம் சொல்லப்படாதானே. இன்னைக்கு தான் பல ப்ரோக்ராம் விவஸ்தர்கள் வைத்துக் கொண்டிருப்பார்கள். அதுக்கெல்லாம் நாம இடைஞ்சலா இருக்கப்படாது. ஒரு நாள் பகவத் விஷயத்தை நிறுத்துறதே நல்லது. அப்படிங்கிற சம்சாரிகள் நினைவை குலைக்க கூடாதாகையாலே இன்று போய் நாளை வருக, மேற்கொண்டு அருள் பெறுக என்று கூறி நிற்கிறேன். சாயங்காலம் எப்பவும் போல உண்டு. அது சாயங்காலத்தை பற்றி சந்தேகம் என்ன?
ஒரு நாள் ஏதாவது தொண்டை உண்டா அடைச்சுண்டா கிடையாது. சுவாமிக்கு தொண்டை அடைச்சு விட்டுன்னா 2 அர்த்தம். வரவேற்கிறேன். என்ன பண்ண போறேன் இருந்து? தொண்டர்கள் அழைத்து கொண்டு போவர். தொண்டர்களோடு அடியேன் என்று போகும். புரியுதா? என்ன நீங்க விடமாட்டேன், உங்களை அடியேன் விடமாட்டேன். மண்ணுயிர்கள் இங்கே மணவாளமாமுனிவன் பொன்னடியாம் செங்கமல போதுவளையும் நீ சிரத்தாலே தீண்டில் அமானவனும் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன் ஆழ்வார் ஆண்டாள் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.